ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல ஆடிக்கு ஸ்பெஷலாக நெய்யப்பம் தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற நெய்யப்பத்துக்கு வந்து பச்சரிசிலாம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. அதுக்கெல்லாம் எங்கேயும் டைம் இருக்கு. அதனால இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நெய்யப்பம் செய்யலாம். அதுக்கு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா எடுத்துட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததா கோதுமை மாவு 1 பவுல், 1/2 பவுல் வந்து பச்சரிசி மாவு, இனிப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நெய்யப்பத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு வந்தாச்சுங்க. அடுத்ததா ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, தேங்காய் நல்லா பல்லு நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்ப நெய்யப்பத்துக்கு பனியார சட்டி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பனியார சட்டில சேர்ப்போம். நெய் சேர்த்துக்கலாம். இப்ப நெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சேர்த்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா பனியார சட்டில ஊற்றிக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நெய்யப்பத்தை திறந்து பார்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். ஏன்னா கருகிரும் டக்குன்னு, அதனால தான். நம்ம செஞ்ச நெய்யப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இலைக்கு மாற்றிக்கலாம். இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க நெய்யப்பத்தில் வந்து தேங்காய் பல்லா நறுக்கி சேர்த்துருக்கோம்ல, அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். முந்திரி திராட்சையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம செஞ்சிருக்க நெய்யப்பம் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும்.